வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 26/4/2025 சித்திரை மாதம் 13ஆம் தேதி விஷாவசு வருடம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ரகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை 6 மணி முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் 5:59, கரணம் 12 மணி முதல் 1:30 வரை, திதி இன்று காலை 6:13 வரை, திரியோதசி பின்பு சதுர்தசி, நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:17 வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி, யோகம் இன்று அதிகாலை 4:17 வரை சித்த யோகம் பின்பு அதிகாலை 5:58 வரை அமிர்த யோகம் பின்பு மரண யோகம், சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:17 வரை மகம் பின்பு பூரம். மேஷராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். பேச்சுக்களில் குறைக்கவும் நிதானமாக செயல்படுவது நல்லது. உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மற்றவர்களின் மீது அக்கறை செலுத்துவீர்கள். பொருள் வரவுகளும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி பேச்சுக்களை குறைக்கவும். பரணி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கிருத்திகை கடமைகள் அதிகமாகும். ரிஷபராசி நேயர்களே, பணியில் மாற்றங்கள் கிடைக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். சேமிப்புகள் கூடும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை மாற்றங்கள் கிடைக்கும். ரோகிணி நன்மைகள் ஏற்படும். மிருகசிருஷம் நெருக்கம் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். அலைச்சல்கள் கூடும். பேச்சுக்களில் லாபமான நிலையும் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும். தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். திறமைகள் அதிகமாகும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரீஷம் கடமைகள் கூடும். திருவாதிரை வளர்ச்சிகள் உருவாகும். புனர்பூசம் நினைத்தது நிறைவேறும். கடகராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பணியில் நிதானமாக செயல்படவும். எதிலும் வருமானம் கூடும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்புகள் ஏற்படும். பூசம் வளமான நாள். ஆயில்யம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். சிம்மராசி நேயர்களே, அலைச்சல்கள் கூடும். பணியில் நிதானம் தேவை. வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் பேச்சுக்களை குறைக்கவும். பூரம் செலவுகள் உண்டாகும். உத்திரம் அனுபவங்கள் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, புதுவிதமான லட்சியத்தை மேற்கொள்வீர்கள். பேச்சுக்களில் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். தேகநலன் சீராகும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். குழப்பங்கள் விலகும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். ஹஸ்தம் குழப்பங்கள் விலகும். சித்திரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். துலாம் ராசி நேயர்களே, பணியில் கௌரவங்கள் கூடும். அனுகூலங்கள் உண்டாகும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். ஆதரவான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை கௌரவங்கள் கூடும். சுவாதி ஆதரவுகள் கூடும். விசாகம் ஒத்துழைப்பான நாள். விருச்சிகராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும்.
எதிலும் நிம்மதியான நிலை உண்டாகும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விசாகம் ஆதாயங்கள் கிடைக்கும். அனுஷம் ஆதரவுகள் கூடும். கேட்டை நிம்மதி உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, பணியில் இருந்து வந்த தடைகள் விலகும். மனதிற்கு பிடித்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் தடைகள் விலகும். பூராடம் உதவிகள் கிடைக்கும். உத்திராடம் மேன்மைகள் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளையும் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். மேலதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். பணியில் ஆதாயங்கள் கூடும். அலைச்சல்களினால் மாற்றங்கள் உண்டாகும். விளையாட்டு தொடர்பான துறைகளில் ஆர்வமான நிலை ஏற்படும். லாபங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் ஆதரவுகள் கிடைக்கும். திருவோணம் கௌரவங்கள் மேலோங்கும். அவிட்டம் ஒத்துழைப்புகள் கூடும். கும்பராசி நேயர்களே, வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். பொருள் வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். சிக்கல்கள் தீரும். வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும். எதிலும் ஆர்வம் ஏற்படும். நெடு நாட்களாக நினைத்த காரியமும் நிறைவேறும். அலுவலகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள். நன்மைகள் அதிகளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நெருக்கடிகள் நீங்கும். சதயம் நட்புகள் உருவாகும். புரட்டாதி வேகமாக செயல்படுவீர்கள். மீனராசி நேயர்களே, வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வேகமாக முன்னேற்றங்கள் உண்டாகும். ஆர்வமான நிலை ஏற்படும். பணியில் நிதானம் தேவை. எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். தன்னம்பிக்கையும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நெருக்கம் உண்டாகும். உத்திரட்டாதி நிதானம் தேவை. ரேவதி யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.